அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். எங்கே பார்த்தாலும் சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே தான் இருக்கு. அது குடும்பமாக இருக்கட்டும், சின்னவங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், ஆண் பெண் விதிவிலக்கே கிடையாது. எல்லா இடத்துலையும் எல்லா காலகட்டத்திலையும் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிறாங்க. அன்சாரியில் உள்ள ஒரு வாலிபர், முஹாஜிரின்களில் உள்ள ஒரு வாலிபர், ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு சண்டை வந்துச்சு. ஒருத்தர் இன்னொருத்தரை அடிச்சிட்டார். உடனே அந்த அன்சாரி வாலிபர் சொன்னார், யாலல் அன்சார், அன்சாரி எல்லாம் ஓடிவாங்க அப்படின்னா. உடனே அந்த முஹாஜிரின்ல உள்ள அந்த வாலிபரும் சொன்னார், யாலல் முஹாஜிரின், முஹாஜிரின்ல எல்லாம் ஓடிவாங்க. இதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது இந்த இஸ்லாத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே லெவலுக்கு மக்கள் போயிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொன்னாங்க. சொல்லிட்டு இந்த விஷயத்தை சொன்னாங்க, உன்சுர் அஹாக்க தாலிமன் அவ் மதுலூமன், உங்களுடைய சகோதரர் அநியாயக்காரராக இருந்தாலும் சரி, அநீதம் இழைக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி, நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அநீதம் இழைக்கப்பட்டவருக்கு உதவி செய்கிறது, இதை இந்த ஹெல்ப் பண்ணுறது இது ரொம்ப ஏற்றமானது, அநியாயம் செய்கிறவரை எப்படி நம்ம உதவி செய்கிறது? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த முறையை ஒன்று அவருடைய அநீதத்திலிருந்து தடுக்கிறது, அவரை சண்டை போட விடாமல் நீங்கள் தடுங்க, அவரை ஏசி பேசாத அளவுக்கு அவரை தடுங்க, அவர் இன்னொருத்தரை அடிக்காத அளவுக்கு அவரை தடுத்து வைங்க, இது அவருக்கு உதவி செய்கிறது அப்படின்னா. அப்போ நாளைக்கு கேள்வி கணக்குக்கு முன்னாடியே அவருக்கு உதவி செய்கிறது அப்படின்னா. இப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், அநீதம் இழைக்கப்பட்டவருக்கு அவரை தற்காத்து கொண்டு வந்துடுற உதவி அப்படின்னா, ஒருத்தர் அடிக்க போகிறாரு அவரை அடிக்க விடாம ஆக்குறதும் உதவி அப்படின்னா. வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.